வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்பவுமே குறைவாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு ரொம்பவுமே குறைவாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ ஒரு கிலோ வந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ ஒரு கிலோ 260 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு கிலோ 220 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. சாமந்தி பூ ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ ஒரு கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டு மல்லி ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் ஒரு கிலோ 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு கிடைக்குது. பட்டன் ரோஸ் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி ஒரு கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்குமே விலை குறைஞ்சிருக்கு. நீங்கள் இன்னைக்கு பூக்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா வண்டியிலிருந்து மூட்டையாக வாங்கினீங்கன்னா செலவு குறையுங்க. நீங்கள் அதுக்கும் குறைவாக வாங்கணுன்னா மொத்த விலை மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து 4-5 கடைகளில் விலை விசாரித்து பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் இருக்கிற கடைகளில் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே காலையில் வீட்டில் இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்கி உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.